ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா அம்பலச்சேரி. அம்பலச்சேரின்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்ம நாங்குநேரி, முனிஞ்சிப்பட்டி, பேய்க்குளத்திலிருந்து மிக அருகாமையில் தான் பழனியப்பாபுரத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது. பேய்க்குளத்துலேருந்து பழனியப்பாபுரம் போய் நமக்கு இந்த ஊருக்கு வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு தார் ரோட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜல்லி போட்டிருக்கு. இந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. மேலே தார் ஊற்றுவாங்களான்னு தெரியல, ஏன்னா ஜல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தார் ரோட்டிலேருந்து சுமாராக ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மொத்தம் 9.5 ஏக்கர் இருக்குங்க. இதில் 9.5 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருடைய விலை 12 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா. மண்ணை பாருங்கள், நல்ல செம்மண், விவசாயத்துக்கு ஏற்ற மண். உள்ளுக்கு வந்து ஆங்காங்கே நிறைய பனை நிற்கிதுங்க உள்ள. இது கம்ப்ளீட்டாக அந்த லேண்டில் கடலை போட்டிருக்காங்க, வேர்க்கடலை போட்டிருக்காங்க. நிறைய பனை மரங்கள் அழகாக அதை க்ளீன் பண்ணி, அந்த பனை வந்து உங்களுக்கு மட்டையெல்லாம் விழுந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாம் மட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பனையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி விட்ருக்காங்க. எல்லா பனையுமே நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளுக்கு ஒரு இபி சர்வீஸும் போரும் இருக்குதாக சொன்னாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 3 அடி ஃபவுண்டேஷன் தூக்கி மேலே விட்டுருக்காங்க. போர் போட்டிருக்கனால சொட்டு நீர் போடுறதுக்கு வேண்டி உள்ள உபகரணங்கள், பிவிசி பைப், அந்த 2 இன்ச்சு பைப்புன்னு நினைக்கிறேன், 2 இன்ச்சு பிவிசி பைப்பு. அது போக உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் பைப்பு, பிளாக் கலரில் சின்ன பைப்பு, சப் பைப்பு போல் போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவங்க அந்த பில்டிங் பக்கத்துலேயே, அதாவது இந்த ரூம் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி காப்புறங்க, அதுக்கு பக்கத்துலேயே அதனுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காணிக்கேன். அப்புறம் அந்த தண்ணி வந்து கிராஸ் ஆகுறதுக்கு வேண்டி இவங்க லேண்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல 2 பக்கமும் நல்லா மதில் சுவர் ஃபவுண்டேஷன் தூக்கி அதில் வந்து தண்ணி போகும்படியாக பாதை உள்ளுக்க அமைச்சு மேலே வந்து ஸ்லாப் போடுறதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸ்லாப் மட்டும் போடணும். அதுக்குரிய ஜல்லி, மணல் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற. நீங்கள் முதல்லையும் பார்த்தீங்க, நான் இன்னும் காணிக்கிறேன். பார்த்தீங்களா அந்த பனை எவ்வளோ சீவி விட்டுருக்கு, பார்த்தீங்களா எல்லா பனையும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்க வந்து இதை அந்த பாலத்தை போட்டுருவாங்க. இந்த பார்த்தீங்களா 2 பக்கம் அந்த கால்வாய்க்கு 2 பக்கமும் கட்டி அழகாக விட்டுருக்காங்க. போடுறதுக்கு வந்து வேலை முடியக்கூடிய டைமில் வந்து இப்போ வந்து சேல்னு சொல்லாங்க. ஆனால் இதை முடித்து தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜல்லி எல்லாமே என்ன இருக்குது பார்க்கிங்க. என் பக்கத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக விவசாயம்தான். ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையானால் மொத்தமாக தான் கொடுப்பாங்க. கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.